அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா. இப்போ ரசம் வச்சாச்சு, தக்காளி புதினா ரசம் அது வச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த சுரைக்காக்காக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இந்த சுரைக்காவை வேக வச்சு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் போட்டிருக்கேன். அதில் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுடணுங்க. உப்பு போட்டு நல்லா பிரட்டிடணும். பாருங்கள், அது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், அதை போட்டு நல்லா பிரட்டிடணுங்க. சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட இது. எப்போதுமே நம்ம நல்லதை சமைப்போம், நலமாக வாழ்வோம், அந்த பாணியில் தான் நான் ஒரு ரெசிபியும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.